வெறுப்புணர்வை அரசியல் ஆயுதமாக கொண்டு ஆட்சியை பிடித்தவர்கள் நாடு முழுவதும் பயத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி மாட்டிறைச்சியின் பெயரில் நடக்கும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக ஓடும் ரயிலில் ஹாஜி அஸ்ரப் என்ற முதியவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வெறுப்பை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி அதிகார படிக்கட்டுகளில் ஏறியவர்கள் நாடு முழுவதும் தொடர்ந்து அச்சத்தின் ஆட்சியை நிறுவி வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். குற்றம் செய்பவர்களுக்கு பாஜக அரசிடமிருந்து சுதந்திரம் கிடைத்துள்ளது என்று கூறியுள்ள ராகுல் காந்தி அதனால்தான் இதை செய்யும் துணிச்சலை வளர்த்துக் கொண்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் தொடர்வதையும் அரசு இயந்திரம் மௌனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாட்டிறைச்சி என்ற பெயரில் நடக்கும் குற்றச்சம்பவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சமூக ஒற்றுமையோடு வாழும் இந்தியர்கள் மீதான தாக்குதல் என்பது இந்திய அரசியல் அமைப்பின் மீதான தாக்குதலாகும் என்றும் அதை நாம் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் எனவும் கூறியுள்ளார். பாஜக எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெறுப்புக்கு எதிராக இந்தியாவை ஒன்றிணைக்கும் இந்த வரலாற்று போரில் எந்த விலை கொடுத்தேனும் வெற்றி பெறுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.